காஃபி வித் கண்மணி. காஃபி குடிச்சுக்கிட்டே இந்த கதையை கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மழை விடாது பலமாய் பெய்து கொண்டிருந்தது. மேகங்களுக்கு பின்னால் பதுங்கிய சூரியன் வெம்மையோடு தெளிவையும் இழந்து விட்டிருந்தான். பகல் அந்தியின் கற்களைப் போல் சோகையாய் இருந்தது. மனிஷா பாத்ரூம் சவரை திறந்துவிட்டு பூந்தூறலாய் விழும் நீர்த்திவளைகளின் முன்பாக நின்றாள். உடல் சிலிர்த்தது. உதறி அதன் குளுமை மனசு முழுவதும் பரவ மனிஷாவிற்கு ஆனந்தமாக இருந்தது. அந்த ஆனந்தத்தில் மனசு உற்சாகமெடுத்து லைலா என்று பாடத் தோன்றியது. இந்த உலகில் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு விஷயம், பொருள் மனதுக்கு பிடித்தமானதாக இருக்கும். ஒருவருக்கு கவிதையை கேட்க படிக்க பிடிக்கும். வேறொருவருக்கு மலையில் நனைவது பிடிக்கும். சிலருக்கு சிவந்த அந்தி வானம் பிடிக்கும். ஆனால் மனிஷாவிற்கு குளிப்பது, அதுவும் விடாது அடைமழை கொட்டினாலும் குளிர்ந்த நீரில் மட்டுமே குளிப்பது பிடிக்கும். குளிப்பதில் பல வகை உண்டு. வாளி வாளியாய் தண்ணீரை தலையில் கொட்டிக்கொள்வது ஒரு வகை. குழாயடியில் கைகளை கட்டிக்கொண்டு குளிப்பது மற்றொரு வகை. பாலத்திலிருந்தோ மரத்திலிருந்தோ ஆற்றில் குதித்து நீரில் அமுங்கி மேலே மிளந்து வாயில் நீர் வாங்கி மார்பில் கொப்பளித்து நீந்தி கும்மாளம் அடித்து குளிப்பது மற்றொரு வகை. அலைகள் எகிரி குதித்து வரும்போது அதன் மேல் ஏறி சவாரி செய்து குனிந்து அலைகளுக்குள் புகுந்து கடலில் குளிப்பது வேறொரு வகை. தலையில் சரசரவென நெல் மூட்டைகளை அவிழ்த்து கொட்டியது போல் அருவியில் பயந்து பயந்து குளிப்பது தனி வகை. ஆனால் இந்த எல்லா குளியலிலும் ஏதோ ஒரு வகையில் ஆர்ப்பாட்டம் இருப்பது போல் தோன்றியது. ஓவென்று சத்தம் போடும் கடல் அலை, பொறுமையே இன்றி ஓடும் ஆறு, உன்னை விழுங்கட்டுமா என்பது போல் வாயை பிளந்து பயமுறுத்தும் கிணறு, எங்கே இருந்து வருகிறது என்று தெரியாமல் மர்மத்தை உள்ளடக்கி இருக்கும் அருவி, இவை எல்லாவற்றையும் விட அமைதியான நம் கைகளுக்கு கட்டுப்பட்டு குழந்தையின் முத்தம் போல் மலை தூறலின் தீண்டலை போல் மென்மையாக உடல் வருடும் ஷவர் குளியல் மனிஷாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. கூடவே சிவாவையும். சிவா இந்நேரம் என்ன செய்து கொண்டிருப்பான்? அலுவலகத்தில் உட்கார்ந்து கணக்கெழுதி கொண்டிருப்பானா, இல்லை அராபிஷேக்கு பதில் சொல்லி கொண்டிருப்பானா தெரியவில்லை. ஆனால் இவள் அவனையே நினைத்து உருகி கொண்டிருந்தாள். அவனை பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் மனசு தவித்து கொண்டிருந்தது. சிவா, நீ மறுபடியும் எப்போது வருவாய்? 3 வருடம் கழித்தா? அதற்குள் நான் துரும்பாக இழைத்து விடுவேனா தெரியவில்லை. ஆனால் என்னை இழைத்து விடாமல் வைத்திருக்க வேண்டியது உன் பொறுப்பு. மாதத்தில் ஒரு நாளாவது எனக்கு நீ ஃபோன் பண்ண வேண்டும். வாரத்தில் ஒரு கடிதமாவது எழுத வேண்டும். இல்லை என்று பொய் சொல்லக்கூடாது. கடமையை செய்யும் போது மட்டுமல்ல, காதலிக்கும் போதும் நேரம் காலம் பார்க்கக்கூடாது. எழுது. நீ என்ன நினைக்கிறாய்? நானும் எழுதுகிறேன். அவள் தனக்குள் பேசிக்கொண்டிருக்க யாரோ படபடவென்று கதவை தட்டினார்கள். மனிஷா நினைவுகளை அறுத்து கொண்டு நிஜத்துக்கு வந்தாள். யாரு என்றால் ஈரத்தலையை உதறிக்கொண்டு. அக்கா, நான் தான் சுமித்ரா. எவ்வளோ நேரமா குளிக்கிற? சிவாவோட டூயட் பாடுறதா இருந்தா வெளியில வந்து பாடு. எனக்கு பாத்ரூம் வருது, சீக்கிரம் குளிச்சுட்டு வா. அத்தானாக போறவரை இப்படி பேர் சொல்லி ஏலம் போடக்கூடாது சுமித்ரா. அம்மா மங்களம் அடிப்படையில் ஏதோ உருட்டி கொண்டே சத்தம் போட்டாள். கூப்பிடுறதுக்குத்தானே பேரு? கட்டிக்க போறவளே பேர் சொல்லி கூப்பிடும்போது எனக்கு என்ன? துடுக்காக பேசினாள். பாத்ரூம் திரும்பினாள். சீக்கிரம் வெளியில வாக்கா. கால்களை ஒடுக்கி கொண்டு கத்தினாள். அவை எப்படியோ போகட்டும், ஆனா நீ பேர் சொல்லி கூப்பிடாத. அம்மாவின் குரலில் கண்டிப்பு இருந்தது. முதல்ல 3 வருஷம் கழிச்சு அவர் திரும்பி வரட்டும். திரும்பி வந்து மனசு மாறாம அக்கா கழுத்தில் தாலி கட்டட்டும். அப்புறம் நான் அத்தான்னு கூப்பிடுறேன். என் சிவா பணத்தை பார்த்ததும் மாறிடுவார்னு நினைக்கிறியா? பிளக் என்ற ஓசையுடன் தாழ்பாலை விலக்கி கொண்டு வெளியில் வந்த மணி தங்கையிடம் கேட்டாள். சூழ்நிலை யாரை எப்படி மாற்றும் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் திரும்பி வரும்போது ஒரு துபாய் பெண்ணையோ கல்யாணம் கூட்டிக்கிட்டு வந்தால் உன்னால் என்ன பண்ண முடியும்? தங்கையின் கேள்வி இவள் மனதில் வந்து அறைய, குளிக்கும்போது இருந்த உற்சாகம் சுத்தமாய் வடிந்து போகி சோகம் அப்பிக்கொண்டது. நகரத்தின் மிக நெருக்கமான பகுதியில் குறுகிய சந்தொன்றில் இருந்தது அந்த வீடு. மணி பஸ்ஸை விட்டு இறங்கியதும் அந்த வீட்டை நோக்கி நடந்தாள். அந்த வீட்டிற்குள் மொத்தம் 3 அறைகள். மனிஷா காலிங் பெல்லை அழுத்தினாள். செவ்வக வடிவில் ஒரு ஹால், தீப்பெட்டி கணக்கில் ஒரு சமையல் அறை, 3 பேர் படுக்கக்கூடிய அளவில் ஒரு பெட்ரூம். ஹாலில் தான் டிவி, துணி உலர்த்தும் கொடி, சாமி படம், அதற்கு பக்கத்தில் அப்பாவின் காய்ந்த மல்லிகைப்பூ தொங்கிய படம், தங்கையின் தாவணி, அக்காவின் புடவை என்று சகலமும் தொங்கியது. தனி வீட்டு சூழ்நிலையை நினைத்து அவன் ஏகமாய் வருந்தியதுண்டு. ச்சே, என்ன பொழப்பு இது! ஆஃபீஸு தான் ஒரே அலைச்சல்.
வெளியில் சுற்றும் வேலை. வீட்டிலாவது நிம்மதியாய் அமைதியாய் இருக்கலாம் என்றால் இந்த கட்டடத்துக்குள்ளே 5 குடித்தனங்கள். ராத்திரி 12 வரை ஒரே கூச்சல். அருகில் இருக்கும் சாலையில் புகையளிப்பு செல்லும் வாகனங்கள் வேறு சத்தம் போட்டு நாடி நரம்புகளை பொடி செய்யும். சுத்தமாய் காற்றோட்டம் கிடையாது. அப்படியே வந்தாலும் புழுதிக்காற்றுதான் மூக்கை வந்து நெருடும். அந்த நகரத்தில் இருந்து விடுபடலாம் என்றாலும் பொருளாதாரம் தடுத்தது. கல்லூரி படிப்பை முடித்த கையோடு அப்பா ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்கில் போய்விட அப்போதுதான் வீட்டு சூழ்நிலை அவனுக்கு உரைத்தது. அப்பா கொண்டு வந்து கொடுத்த சொற்ப வருமானத்தில்தான் அம்மா சாமர்த்தியமாய் குடும்பம் நடத்தி இருக்கிறாள். மகனின் படிப்பு கெடக்கூடாது, கவனம் சிதறக்கூடாது என்று ஒரு திரையை இவனுக்கு முன்பாக தொங்கவிட்டு இருக்கிறாள். அப்பா ஒரு குடிகாரர். தினம் ராத்திரியில் பாட்டிலோடு தான் வருவார் என்பதை மறைத்து இருக்கிறாள். அவர் மண்டையை போட்ட பிறகுதான் வீட்டையே குடித்த கடனுக்கு எழுதி கொடுத்த விஷயம் தெரிய வந்தது. ஈமக்காரியம் முடிந்த மறுநாளே கடன்காரன் வீட்டை காலி பண்ண சொல்ல கையில் இருந்த மோதிரம், அக்காவின் ஒற்றை செயின் இரண்டையும் விற்றுவிட்டு அட்வான்ஸ் தரப்பட்டது. அம்மா அப்பாவை நினைத்து புலம்ப, அக்கா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போனாள். நீ வேலைக்கு போக வேண்டாம்க்கா என்று உதறு சொன்னாலும் போகாவிட்டால் உணவுக்கு வழி என்ன என்று வயிறு கேட்டது. தங்கையின் படிப்பு வேறு. மும்புறமாய் ஒரு வாரம் சென்னை நகரில் போர்டு மாட்டப்பட்ட அத்தனை கம்பெனிகளிலும் ஏறி இறங்கினான். நாம் நினைப்பது போல் வேலை அத்தனை சுலபமல்ல என்று துவண்டு நம்பிக்கையின்றி விரல் பத்திரிகை ஆபீஸின் கதவை தட்ட அவர் இவனுக்கு நம்பிக்கை ஒளி காட்டினார். முன் அனுபவம் இருக்கா என்று ஒரு வார்த்தை கேட்கவில்லை. புது ஆட்களை வைத்து வேலை வாங்க முடியாது என்று சொல்லவில்லை. இப்படித்தான் வேலை கேட்டு அப்பாவியாய் வருவீங்க, அப்புறம் எல்லாம் கற்றுக்கிட்டு சம்பளம் அதிகம் தரான்னு சொன்னதும் வேற பத்திரிகைக்கு போயிடுவீங்க, போ என்று விரட்டாமல் விரல் ஆசிரியர் இவனுக்கு ஆறுதலாய் பேசினார். தமிழ் மட்டும் நன்கு தெரிந்திருந்தால் போதும் என்றார். நாளையிலிருந்து வேலைக்கு வா, முதல்ல 1000 ரூபாய் சம்பளம், அப்புறம் போக போக கூட்டித்தர்றேன். அந்த பெரியவர் பேசும்போது சாஷ்டாங்கமாய் காலில் விழ தோன்றியது அவனுக்கு. ஆனால் அது ஆபீஸ். அவரை சுற்றி வேறு சிலரும் அங்கே வேலை செய்து கொண்டிருந்ததால் உள்ளத்த உணர்ச்சிகளை எல்லாம் உள்ளங்கைக்கு கொண்டு வந்து வணங்கிவிட்டு வந்தான். கண்களால் நன்றி சொன்னான். வேலை கிடைத்த விஷயத்தை வீட்டில் சொன்னபோது அம்மா சிக்கனமாய் சிரித்தாள். வீட்டு பாரம் கொஞ்சம் குறையுமே என்று. முதல் மாத சம்பளத்தில் எனக்கு புதுச்சுடி, ஸ்கூல் பேக் வேணும். தங்கை இப்போதே அடித்தளம் போட்டாள். அதுக்கென்ன, வாங்கி தந்தா போச்சு என்று சிரித்தவனுக்கு முதலாய் ஒரு தெம்பு வந்தது. வாழ்க்கையில் நம்பிக்கை பிறந்தது. தன்னால் கூட சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்ற எண்ணம் துளிர்விட்டது. கொஞ்ச நாள் போனதும் சம்பளம் கூடி வரும்போது அக்கா வேலைக்கு போவதை நிறுத்திவிட வேண்டும் என்ற நினைப்பு மனசுக்குள் ஓடியது. 8 மணி அறக்க பறக்க ஓடி மறுபடியும் நைட் 8 மணிக்கு சோர்ந்து போய் வீடு திரும்பும் அக்காவை பார்க்க அவனுக்கு பாவமாய் இருந்தது. இந்த 28 வயதில் கல்யாணமாகி குழந்தை குட்டியோடு சந்தோஷமாய் வீட்டுக்குள் வளைய வந்து புருஷனின் வரவுக்காக வாசற்படியில் தவமிருக்க வேண்டியவள் அக்கா. ஆனால் அம்மாதான் அக்காவின் வரைக்காக காத்திருக்கிறாள். அப்பா உயிரோடு இருக்கும் வரை 2 வரன்கள் வந்தன. ஒருத்தன் வீட்டின் நிதி நிலைமை தெரியாமல் அதிகமாய் பவனும் பணமும் கேட்டு தேராது என்றதும் திரும்பி கூட பார்க்கவில்லை. இன்னொருத்தன் வரதட்சணையெல்லாம் வேண்டாம், பெண்ணை மட்டும் கொடுத்தால் போதும் என்று ஜாதகம் வாங்கி போனான். கடவுளே, இந்த இடம் அமைந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் உனக்கு விரதம் இருக்கிறேன். அம்மா தனக்கு பிடித்த கற்பக அம்பாள் கோயிலுக்கு கொஞ்சம் சத்தமாகவே சொல்லி வேண்டிக் கொண்டாள். வேண்டுதல்கள் மனசோடு இருந்தால்தான் பழிக்கும் போலும். அம்மா கொஞ்சம் சத்தமாகவே வேண்டிக் கொண்டதன் பலனோ என்னவோ 1 வாரம் பொறுத்து சாரி, ஜாதகம் பொருந்தவில்லை என்று எழுதினார்கள். அன்று முழுக்க அக்கா மூலையில் உட்கார்ந்து விசும்பிக் கொண்டிருந்தாள். அதுவரை அவனுக்கு ஜாதகத்தின் மீது கோபமோ எரிச்சலோ ஏற்பட்டதில்லை. அது ஒவ்வொருவரின் நம்பிக்கையை பொறுத்தது என்று எண்ணியிருந்தான். ஆனால் முதலாய் அக்காவின் திருமணம் ஜாதகத்தால் தடைப்பட்ட போது அதன் மீது கோபம் எழுந்தது. என்ன பெரிய ஜாதகம், மனிதன் பார்த்து படைத்தவை தானே அவை, யாரை எப்படியோ எழுதி வைத்தவை. எப்படி கோடிக்கணக்கான மக்களுக்கும் பொருத்தமாக இருக்க முடியும்? மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, செவ்வாய் தோஷம் புருஷனுக்கு ஆகாது என்றால் எல்லா மக்களையும் தன் குழந்தையாய் பாவிக்கும் கடவுள் அது கெட்ட நேரம், கெட்ட நட்சத்திரம் என்று தெரிந்தும் ஏன் அந்த நேரத்தில் மனிதனை ஜனனிக்க வைக்க வேண்டும்? இல்லை, கடவுளுக்கு எல்லா நேரம் நல்ல நேரம்தான். மனிதன்தான் தனக்கு ஓய்வு வேண்டியோ அல்லது ஏதோ ஒரு காரணம் கருதியோ ராகுகாலம், யமகண்டம் என்று நேரத்தை கூறு போட்டு பிரித்து கொண்டான். எல்லா வகையிலும் பெண்கள் மீது பழி போட்டே பழக்கப்பட்ட இந்த சமூகம் இந்த ஜாதக விஷயத்திலும் தனது வஞ்சகத்தை தீர்த்து கொள்கிறது. அவனுக்கு தானும் ஒரு ஆண் என்பதை மறந்து
ஒட்டுமொத்த ஆண்கள் மீதே வெறுப்பாக வந்தது. வெளியில் யாருடனும் அதிகம் பேச மாட்டான். அலுவலகத்தில் கூட உடன் பணிபுரிபவர்களிடம் 2 வார்த்தை பேசுவதோடு சரி. பெண்கள் மீது இதயத்தின் ஓரத்தில் இரக்கம் இருந்தாலும் அவர்களிடமும் ஒதுங்கியே இருந்தான் அவன்தான் சிவா. ஆனால் மனிஷாவிடம் மட்டும் அவனது உறுதியும் ஒதுங்கலும் தோற்று போனது. காலிங் பெல்லின் சினுங்களுக்கு பிறகு கதவு திறக்கப்பட்டது. வாமா வா, நல்லா இருக்கியா? வருங்கால மருமகளை மக மலர்ச்சியுடன் வரவேற்றாள் கற்பகம். காற்றில் வெந்தய குழம்பின் வாசனை மிதந்து வந்து மனிஷாவின் மூக்கை தொளித்தது. நல்லா இருக்கேன்மா. எங்கே சித்ரா இல்லையா? அவள் கண்கள் வீட்டை துளாவியது. இப்பத்தான் கிளம்பி காலேஜ் போனா என்றவள் தண்ணீர் கொண்டு வந்து நீட்டினாள். எனக்கு எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நான் என்ன அந்நியமா? இந்த வீட்டுக்கு வரப்போகிறவள் தானே. சிரித்து கொண்டே டம்ளரை வாங்கி 2 மடக்கு குடித்தாள். குடித்த டம்ளரை தன் வருங்கால மாமியாரிடம் நீட்டிக்கொண்டே, சித்ராவுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட அவசரமாக பணம் தேவைப்படுதுன்னு அவருக்கு லெட்டர் எழுதியிருந்தாளாம். அவர் துபாய் போய் இப்போத்தான் 3 மாதம் ஆகுது. இன்னும் சரியான வேலை கிடைக்கல. அதனால் பணம் அனுப்ப முடியலன்னு ஃபோன் பண்ணி சொன்னார். இந்தாங்க, இதில் 1000 ரூபாய் இருக்குது. காலேஜ் ஃபீஸ் போக மீதி வீட்டு செலவுக்கு வச்சுங்க. பணத்தை கற்பகத்தின் கையில் கொடுக்க அவள் வேண்டாம் என்று மறுத்தாள். ஏமா, நான் இந்த வீட்டுக்கு செலவு செய்யக்கூடாதா? செஞ்சா தப்பா? மணி ஆதங்கமாய் கேட்க, இல்லேம்மா இல்லை, நான் அப்படி நினைக்கல. நீ என்னதான் சொன்னாலும் இப்போ இன்னொருத்தர் வீட்டு பொண்ணு. வாங்கின சம்பளத்தை முழுசா வீட்டில் கொண்டு போய் கொடுக்கறது தான் முறை. நடுவில் இப்படி கொடுக்கறது ரொம்ப தப்பு. கற்பகத்தின் வார்த்தைக்கு கணுவாய் சிரித்தவள், இது சம்பள பணம் இல்லம்மா, என்னோட சேமிப்பு. இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அதில் எனக்கும் பங்கிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை அந்நியமா பார்க்காதீங்க. உங்க மருமகளா பாருங்க. வலுக்கட்டாயமாக பணத்தை கற்பகத்தின் கையில் திணித்துவிட்டு திரும்பி நடந்தாள் மனிஷா. அடுப்பில் குழம்பு சுண்டி போனது கூட தெரியாமல் மனிஷா போவதையே பார்த்தபடி நின்றாள் கற்பகம். சென்னை அண்ணா சாலையில் அமைந்திருந்தது அந்த 4 மாடி கட்டிடம். கட்டிடத்தின் கேட்டை கிரீச் என்று திறந்து கொண்டு உள்ளே பிரவேசித்தாள் மனிஷா. கேட்டுக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த வாட்ச்மேன் இவளை பார்த்ததும் சிநேகமாய் புன்னகைத்தான். பதிலுக்கு கீற்று போல் மெலிதாய் புன் சிரிப்பு காட்டினாள் மணி. அந்த டிவி நிலையத்துக்கு தினம் 100கணக்கானவர்கள் வந்து போனாலும் வாட்ச்மேனுக்கு யாரையும் அவ்வளவாக பிடித்தது இல்லை, மனிஷாவை தவிர. அவள் அவரது பேத்தி சாயலில் இருப்பதால் கூட பிடித்ததுக்கு காரணமாக இருக்கலாம். ஏன் தாத்தா, எங்கிட்ட மட்டும் இவ்வளவு பாசம்? மணி கேட்டாள். தாத்தாவுக்கு பேத்தி மீது பாசம் இருப்பது இயல்புதானே என்று சிரிப்பார். நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க தாத்தா. கன்னத்தில் குழிவில நின்று சிரிப்பாள். அநேகமாக அந்த காம்பவுண்டில் வாட்ச்மேனுடன் பேசி சிரிக்கும் முதல் ஜீவன் அவளாகத்தான் இருக்கும். அங்கே தாத்தாவை தவிர வேறொருவருக்கும் மனிஷாவை ரொம்ப பிடிக்கும். அவன் சீனிவாசன், பெயரை போலவே நீப்பானவன், அழகானவனும் கூட. 2 மாதத்திற்கு முன்புதான் அந்த நிறுவனத்தின் செய்தி பிரிவில் வேலைக்கு சேர்ந்தான். மணி ரிப்போர்ட்டர் பிரிவில் இருப்பதால் பெரும்பாலும் பாதி நேரம் வெளியிலும் மீதி நேரம் அலுவலகத்திலும் இருப்பாள். அதுவும் மாலை 6 மணிக்கு மேல் பரபரப்பான சூழ்நிலையில் அவளும் சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருப்பாள். சீனிவாசனுக்கு இரவு பகல் என்று ஷிஃப்ட் மாறி மாறி வரும். எப்போ வந்தாலும் மனிஷாவின் தரிசனம் கிடைத்துவிடும். டே ஷிஃப்ட் என்றால் இரவு 8 மணி வரை இருக்க வேண்டும். நைட் ஷிஃப்ட் என்றால் மாலை 6 மணிக்கெல்லாம் அலுவலகத்தில் இருக்க வேண்டும். சீனிவாசன் 5:55க்கு அலுவலகத்தில் இருப்பான். மனிஷா இவனுக்கு நேர் எதிரே உட்கார்ந்துதான் எப்பொழுதுமே எழுதுவாள். தவிர்க்க முடியாமல் இயல்பாய் 4 கண்களும் பலமுறை சந்தித்து கைகுலுக்கி இருக்கின்றன. அந்த சந்திப்பு மனிஷாவை சலனப்படுத்தியதா என்று சீனிவாசனுக்கு தெரியாது. ஆனால் அவனை சலனப்படுத்தியது, மனசை வசீகரித்தது. அவள் புன்னகை இவனை புரட்டி போட்டது. அவள் பேசுவது நடப்பது எல்லாமே இவனை கொள்ளை கொண்டது. உனக்கென்ன, சிரித்துவிட்டு போய்விட்டாய்? இங்கே சிறைப்பட்டு கொண்டது என் இதயமல்லவா என்று மனதுக்குள். துபாயிலிருந்து ஃபோன் வந்தது, சீனிவாசன் சொன்னான். அப்படியா? அவள் கண்களில் சட்டென ஒரு சூரிய பிரகாசம் தோன்றும். எத்தனை மணிக்கு என்பாள் எழுதுவதை நிறுத்திவிட்டு. 3 மணிக்கு வந்தது மேடம். பேர் சிவாவாம் என்பான். வேறெதுவும் சொன்னாரா? அவள் ஆர்வமாய் அவன் முகத்தை பார்ப்பான். இதான், இந்த கண்கள் தான், அந்த காந்த சக்தி தான் என்னை கட்டி போட்டு விட்டது. காதல் வலையில் சிக்க வைத்து விட்டது. நினைத்தாலும் நீங்க முடியாத சிலைந்த வலை போல் என் இதயத்தை சுற்றி கொண்டு விட்டது. அவன் மனசு குதிரையாய் அடங்காமல் பிடரி சிலிர்த்து கற்பனையில் ஓட்டமெடுக்கும். மனிஷா என்று தேனினும் இனிய குரல் அங்குசமாய் அவனை தடித்தது. சார், சீனி சார் என்று அழைப்பாள். சட்டென உணர்வு விலகி சூழ்நிலை புரிந்து சமாளிப்பான்.
என்ன சிவா வேற எதுவும் சொன்னாரா? அவளது குரலில் ஏக்கம் மண்டியிட்டு இருந்தது. அதை கவனிக்காத சீனிவாசன், இல்லை வேறெதுவும் இல்லை என்றான். வார்த்தை தடுமாறியது. காதல் மட்டும் ஏன் இங்கு அவஸ்தியாகிறது, தடுமாற்றத்தை கொடுக்கிறது என்று யோசித்தவனுக்கு விடை தெரியவில்லை. விடலை பருவத்தில் கல்லூரியில் படிக்கும்போது கூட நான் இப்படி விழுந்தவன் இல்லை. எந்த கண்களும் என்னை மயக்கவில்லை என்பதை விட நான் மயங்கியில்லை என்பதே பொருந்தும். அப்போதெல்லாம் படிப்பு மட்டுமே அவனது லட்சியமாக இருந்தது. படிக்கும்போது காதலிப்பது மகா பாவமென கருதினான் சீனிவாசன். அவன் கையில் எப்போதும் விவேகானந்தரும் பாரதியும் திருவள்ளுவரும் குடிகொண்டிருந்தார்கள். திடீரென பேராசிரியர் வராமல் வகுப்பு ரத்தானால் இவன் கையில் இருக்கும் விவேகானந்தனை விரித்து வைத்து கொண்டு உட்கார்ந்து விடுவான். நண்பர்கள் கூட இவனை சரியாக புத்தக புழு என்பார்கள். பார்த்துட்டே இருடா, இவன் இப்படியே புத்தக கட்டோடு அலைஞ்சிட்டு இருந்தா கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கும் புத்தகத்தை தான் படிக்க போறான். அட நீ ஒன்று, இவனுக்கு கல்யாணம் பண்ணுறதே வேஸ்ட், அதுக்கு பதிலாக புத்தகத்தையே கல்யாணம் பண்ணிக்கலாம். நண்பர்கள் கேலியை இவன் கேர் செய்ததே இல்லை. ஆனால் மனிஷாவை பார்த்த பிறகு எனக்கு கல்யாணம் ஆகாது என்று சொன்ன நண்பர்களே, இதோ எனக்கு ஒரு புதிய புத்தகம் கிடைத்து இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் நான் ஃபர்ஸ்ட் நைட்டிலும் புத்தகத்தை தான் புரட்டப் போகிறேன். மனிஷா என்னும் உயிருள்ள புத்தகம். இது நான் மட்டுமே படிக்கக்கூடியது, எனக்கு மட்டுமே சொந்தமானது. அவன் தனக்குள் பேசி காதலில் கரைந்து கொண்டிருந்தான். கார்த்திகை மாதத்து கனமழை பெய்து சென்னை நகர சாலைகள் எல்லாம் தண்ணீர் வெள்ளமாய் ஓடியது. மணி வீட்டுக்கு எப்படி போவது என்று தெரியாமல் ஜன்னல் அருகே யோசனையாய் நின்று சாலையை வெறித்தாள். வரும்போது மழை வருவதற்கான அறிகுறியே இல்லை. தெரிந்திருந்தால் குடையையாவது எடுத்து வந்திருப்பாள். ஆனால் திடீரென வானம் இப்படி கோபமாய் பொங்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. யோசனையாய் நின்றவளை மணி என்ற மென்மையான குரல் திரும்பி பார்க்க வைத்தது. சீனிவாசன் நின்றிருந்தான், கையில் குடையுடன். என்ன சார் என்றாள். மழைக்காற்றின் முன் நெற்றி சேகம் முகத்தில் புரண்டு அவள் முகத்தை வசீகரப்படுத்தியது. வீட்டுக்கு போகலையா? மணி 9 போகுது. அவனது குரலில் அன்பு, அக்கறை எல்லாம் தெரிந்தது. போகணும் சார், ஆனால் மழை விடலையே. அது இன்னும் 1 மணி நேரத்துக்கு விடாது போல் தெரியுது. இந்தாங்க குடை, பேசாமல் போய் ஆட்டோ பிடிச்சு வீடு போய் சேருங்க. உங்களுக்கு ஏது குடை திடீர்னு? மணி சந்தேகமாய் கேட்டாள். ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தார், டேபிளின் டிராவல் வச்சிருந்தேன் என்றவன் பட்டன் சிஸ்டம் பொருந்திய கலர் குடையே அவளிடம் நீட்டினான். உங்களுக்கு? நீங்கள் எப்படி போவீங்க? இன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட்டு தான், இங்கே தான் ஹால்ட்டு. அவன் சிரிக்க அவள் நன்றி சொல்லி அவனிடமிருந்து குடையை வாங்கி கொண்டு நடந்தாள். அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த சீனிவாசன், மழைக்கு குடையாக மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு நிழலாகவும் வர எனக்கு சம்மதம், உனக்கு? அவன் மனசுக்குள்ளே அவளிடம் கேட்டான். என்னையா மங்கின்னு சொல்கிற? எங்கே இப்போ சொல்லு பார்ப்போம். சுமித்ராவை துரத்தி கொண்டு மணியோட அவள் பவ்யமாய் விலகி அம்மாவிடம் ஓடினாள். அம்மா, இவளை பாரேன், என்னை அடிக்க அடிக்க வரா. அடுப்படியில் அம்மாவின் முதுகுப்புறம் போய் ஒளிந்து கொண்டாள் சுமித்ரா. ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் கச்சேரியை? ஏண்டி, அவ தான் சின்ன பொண்ணு, தெரியாமல் சொல்லிட்டா. நீ மூத்தவ தானே, விட்டு கொடுத்து போகக்கூடாதா? வயசு பொண்ணு எங்கேயாவது கையில் காலை ஒடிச்சுக்கிட்டே என்ன ஆகிறது? மங்களம் மனிஷாவை கண்டித்தாள். ஆமாம், நீ எதுக்கெடுத்தாலும் என்னையே திட்டுங்க. அவளுக்கு கூடத்தான் கல்யாண வயசாகுது. அவளை எப்போவாது திட்டி இருப்பியா? எப்போ பாரு என்னையே குறை சொல்லு. நான் இப்போ தான் +2 படிக்கிறேன். ஸ்வீட் 16. ஆனால் உனக்கு மாப்பிள்ளை ரெடி. டும் டும் டும். அம்மா பின்னாடி நின்று கண்களை உருட்டி அழகு காட்டினாள் தங்கை. அம்மா இளைய மகளை அதட்டினாள். வாயை மூடு சுமி, அக்காவை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பெரியவங்க எது சொன்னாலும் நீதான் பொறுத்து போகணும். இப்படி பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. அம்மா இளையவளையும் கண்டித்தாள். சகோதரன் சகோதரி உறவு என்பது சுவையான ஆரம்பம். குழந்தை பருவத்தில் வெவ்வேறு உடைகள், வெவ்வேறு வளர்ச்சிகள், விளையாட்டில் வெவ்வேறு விருப்பங்கள் இருந்தாலும் ஒன்றாயிருக்கும் நேரம் அதிகம். இருவருக்கும் ஆரோக்கியமான போட்டி விளையாட்டாகவே இருக்கும். சில பெற்றோர் இதில் ஒருவரை மட்டும் உயர்வாகி காட்டும் போதுதான் இருவரிடையே கசப்பு வரும். நாள்பட பொறாமையாக மாறும். மனிஷாவிற்கும் சுமித்ராவிற்கும் இடையே பொறாமையும் இல்லை, கசப்பும் இல்லை. காரணம், அவர்கள் இருவரையும் ஒரே தராசில் வைத்து சமமாக பாவித்தனர் மங்களமும் வேதாச்சலமும். அவர்களுக்கு சண்டை நடந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருந்தது. சீண்டிக் கொண்டாலும் சிரிப்பை தொலைக்கவில்லை. நீ குரங்கு, நான் கழுதை என்று மாறி மாறி திட்டிக்கொண்டாலும் மாலையானதும் மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்தில் கூடிக்கொள்வார்கள். மணி, இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் ஒரு விஷயம் நடந்தது என்று ஆரம்பிப்பாள் சுமித்ரா. மணி இவளை விட 3 வயது மூத்தவள் என்றாலும் சில நேரம் பெயரிட்டே அழைப்பாள். அப்படி அவள் பெயரிட்டு அழைக்கும்போது அவர்கள் இருவரும் தனியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். சுவாரஸ்யமாக ஏதோ பேசிக்கொள்கிறார்கள் என்று பொருள். என்ன நடந்தது சொல்லு என்பாள் மணி.
கோபின்னு ஒரு பணக்கார வீட்டு பையன் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறான். ஸ்கூல்னா ஏழை பணக்காரன் எல்லாம் தான் படிப்பான். சரி, அவனுக்கு என்ன? அதானே சொல்ல வரேன் என்றவள், அவன் சரியாகவே படிக்க மாட்டான். வாரத்தில் 3 நாள் ஸ்கூலுக்கு வர மாட்டான். அப்படியே வந்தாலும் லேட்டாக வருவான். சார் காரணம் கேட்டாலும் முகத்தை இறுக்கமாக வச்சுக்கிட்டு பதில் சொல்ல மாட்டான். சாரும் அவனை எவ்வளவோ கண்டித்து பார்த்தார், அன்பாக சொல்லி பார்த்தார். ஆனால் அவன் கேட்கிற வழியா தெரியல. வழக்கம் போலவே லேட்டாக வந்தான். சாருக்கு கோபம் வந்து நேற்று அவனை வெளியில் படித்து தள்ளி உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்தால் தான் உள்ளே சேர்ப்பேன்னு சத்தம் போட்டுட்டார். அப்புறம் ஆர்வமாய் முடிச்சிட புருவத்தை உயர்த்தினாள் மணி. அந்த பையன் தினமும் லேட்டாக வரவும் அடிக்கடி லீவ் எடுக்கவும் காரணம் என்னவா இருக்கும் என்று மனசு யோசித்தது. அவன் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு பிடிவாதமாக பதில் சொன்னான். சாருக்கு உடனே கோபம் வந்து அவனை பலார்னு அடைச்சிட்டார். அச்சச்சோ! அப்புறம் மணிக்கு மனசு பதறியது. ஒரு மாணவனுக்கு இவ்வளவு பிடிவாதமும் இருக்குமா என்று தோண்டியது. கடைசியில் அவன் சொன்ன பதிலை கேட்டு வகுப்பறையே சோகமாயிடுச்சு மணி என்றால் இவள் முகத்தை சோகமாக வைத்து கொண்டு. அப்படி அவன் என்னதான் சொன்னான்? சஸ்பென்ஸ் தாழ மாட்டாது கேட்டாள் மனிஷா. அவனோட அம்மா அப்பா டைவர்ஸ் வாங்கிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்களாம். அதோட நில்லாமல் அப்பா வேற பொண்ணும் அம்மா வேறொரு மாப்பிள்ளையும் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அவன் தாத்தா பாட்டி கூட இருப்பதால் என்னால் பேரண்ட்ஸை அழைச்சிட்டு வர முடியாத சார்னு அழுதான். அப்போ தான் அவன் லேட்டாக வருவதற்கான காரணமும் ஸ்கூலுக்கு அடிக்கடி மட்டம் போடுறதுக்கான பொருளும் புரிஞ்சது. சாரும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அன்பா அறிவுரையும் சொன்னார். சுமித்ராவின் பதில் மனிஷாவை மண்டையில் அறைந்தது, மனதை பிசைந்தது. இனம் பிரியாத சோகம் வந்து நெஞ்சை அழுத்தியது. முகம் தெரியாத அந்த கோபி மீது ஒரு கழிவிறக்கம் பிறந்தது. ஒரு குழந்தையை பெற்ற பிறகு அதன் எதிர்காலம் பற்றி சிறிதும் சிந்திக்காமல் சுயநலவாதிகளைப் போல தங்கள் சுகமே பெரிதாக நினைத்து பிரிந்து போன அந்த கோபியின் அம்மா அப்பா மீது கோபம் வந்தது. தந்தை தான் 5 நிமிட சுகத்தில் தோன்றிய பந்தத்தை அறுத்து கொண்டு ஓடிவிட்டால் 10 மாதம் சுமந்து தொப்புள் கொடி அறுத்தவளுக்கு பந்தம் விட்டு போகுமா? அப்படியும் ஒரு தாய் இருப்பாளா என்று கேள்வி எழுந்தது. கணவன் மனைவிக்கிடையே பிரிவு ஏன் வருகிறது? புரிந்து கொள்ளாமையா அல்லது விட்டு கொடுக்காமையா? புரியவில்லை அவளுக்கு. தற்காலிகமாக யாரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில்லை. நிரந்தரமாக இணைந்து வாழ வேண்டும் என்றுதான் திருமண பந்தம் ஏற்படுகிறது. அப்படி இருக்க சில திருமணங்கள் மற்றும் முறிவது ஏன்? தன்னை மற்றவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் முக்கியமாக வைத்துக்கொண்டு கணவன் மனைவி புரிந்து கொள்ள மறுப்பதும் மனைவியை கணவன் புரிந்து கொள்ள மறுப்பதும் தான் பிரச்சனை தோண்டி பிரிவினைக்கு வழிவகுப்பதாக தோற்றியது மனிஷாவிற்கு. இன்னொரு நாள் அம்மாவும் அப்பாவும் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருக்க மணி உள்ளறையில் கட்டில் கவிழ்ந்து பட்டுக்கோட்டை பிரபாகரனின் நிலா குதிரை அவள் நாவலில் மூழ்கி இருந்தாள். அதே அறையில் தரையில் உட்கார்ந்து பாடப்புத்தகம் படித்து கொண்டிருந்த சுமித்ரா அதை மூடி வைத்துவிட்டு அக்காவை ஏறிட்டாள். தூக்கம் வரலையாக்கா என்றாள். இல்லை, நீ தூங்கு. நாவலில் இருந்து தலையை எடுக்காமல் பேசினாள். இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? மறுபடியும் கோபி கதையா? அக்கா சலிப்பாக கேட்பதை தங்கை புரிந்து கொண்டு, போக்கா, எனக்கு உன்னை விட்ட யார் இருக்கா சொல்றதுக்கு? அம்மா கிட்ட சொல்ல முடியாது, சொன்னா அவ திட்டுவா. இல்லாட்டி பயந்து நீ ஸ்கூல் போகாதேன்னு சொல்லுவா. அப்பா கிட்டையும் பேச முடியாது. அவர் வேலைன்னு பாதி நாள் வெளியூர்லேயும் மீதி நாள் வீட்லேயும் இருப்பார். எனக்கு எல்லாமே நீதான். உன்னை விட்ட யார் இருக்கா பேசுறதுக்கு? அக்காவின் காலை நெட்டி முறித்து கொண்டே சுமித்ரா பாவமாக பேச மனிஷாவிற்கு சிரிப்பு வந்தது. சரி, ரொம்ப ஐஸ் வைக்காத, என்னென்ன விஷயத்தை சொல்லு. படித்து கொண்டிருந்த கதை புத்தகத்தை அப்படியே கட்டில் மீது போட்டுவிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். எங்கள் கிளாஸில் பூங்குன்றன்னு ஒரு பையன், அவனுக்கும் அம்மா அப்பா இல்லையா என்றாள். நான் சொல்றதுக்குள்ள முந்தக்கூடாது, இது வேற விஷயம், காதல் விஷயம் என்றால் கிசுகிசுப்பாய். காதலா? என்னடி சொல்ற? +2 லெவல் காதல் மீது ஏதோ மனிஷாவிற்கு பிடித்தமில்லை. அத்தனை சின்ன வயதில் வெறும் இனக்கவர்ச்சியை தவிர வேற என்ன இருக்க முடியும்? அதுவும் படிக்கும்போது. காதல் கத்திரிக்காயெல்லாம் ஒருவரின் கவனத்தை சிதறடிக்கும், படிப்பை குலைக்கும், அது எதிர்கால வாழ்க்கையை சீர்குலைத்து விடும் என்று நம்பினாள். ஆணோ பெண்ணோ படிப்பு முடிந்து வரும் காதலை அவள் வரவேற்றாள். அப்படியே வந்தாலும் அந்த காதலை தள்ளி போட வேண்டும். பரஸ்பரம் பேசி தீர்வு காண வேண்டும். வாழ்க்கைக்கு ஒரு வேலை தேடிக்கொண்ட பிறகு அந்த காதல் கல்யாணத்தில் முடிந்தால் முழு வெற்றி கிடைக்கும். அதை விட்டு கண்டதும் காதல் என்று கடமை மறந்து ஓடினால் கடைசியில் கண்ணீர் தான் விட வேண்டி வரும் என்று நம்பினாள். எங்கள் கிளாஸ் படிக்கிற கீதாங்கிற பொண்ணு பூங்குன்றனுக்கு ரெக்கார்ட் நோட்டில் லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டாக்கா. அச்சச்சோ! அப்புறம் அதுக்கு அந்த பையன் பொண்ணுங்க பின்னாடி நாங்கள் தான் சுற்றணும், லவ் லெட்டர் கொடுக்கணும், பெண்ணின் கடக்கேட் பார்வைக்காக ஏங்கணும்.
ஆனால் நீ முந்திக்கிட்டு எனக்கு லவ் லெட்டர் எழுதியால் எனக்கு உன் மீது உள்ள ஈர்ப்பே போயிடுச்சுன்னு மறுத்துட்டான். சரி சரி, யார் எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன, போய் தூங்கு, இல்லாட்டி படி, தங்கையை கண்டிக்கும் விதமாக மணி சொல்ல அவள் படுத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் உறங்கியும் போனாள். ஆனால் மணிக்கு சுத்தமாய் தூக்கம் வரவில்லை. காதலை யார் சொன்னால் என்ன, ஆண் பெண் இருவருக்கும் மனசு என்பது பொதுதானே. ஆணுக்கு விருப்பங்கள் இருப்பது போல் பெண்ணுக்கு இருக்கக்கூடாதா? அவள் மனதில் தன் காதலை சொல்வதில் என்ன தவறு? அந்த பையன் படிப்பை காரணம் காட்டி காதலை மறுத்திருந்தால் பாராட்டுக்குரியவன். ஆனால் ஆண் பெண் என்று காரணம் காட்டி காதலை மறுப்பது நிச்சயம் கண்டனத்துக்குரியதுதான் என்று எண்ணினாள். ஒருவேளை சிவாவிடம் நான் முதலை காதலில் தெரியப்படுத்தி இருந்தால் அவனும் இப்படித்தான் மறுத்து இருப்பானோ? தெளிவாக தெரியாவிட்டாலும் அவர்களுக்குள் நிகழ்ந்துவிட்ட காதல் மீண்டும் புகை மூட்டமாய் அவள் மனதில் தோன்ற மணி கண்களை மூடிக்கொண்டு தனது மனத்திரையை ஓடவிட்டாள். நாம் அடுத்தவருக்கு எதை தருகிறோமோ அதுவே நமக்கு திரும்பி வரும். அது வரமாகவும் வரலாம், சாபமாகவும் வரலாம். எதை தருகிறோம், எப்படி தருகிறோம் என்பதை பொறுத்தது அது. நம் மலர்களை தந்தால் மாலையாக திரும்பி வரும். விதைகளை தந்தால் விருட்சமாக வரும். முட்களை அனுப்பிவிட்டு மலர்களை எதிர்பார்க்க முடியாது. எட்டிக்காயை அனுப்பிவிட்டு கட்டிக்கரும்பை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த விதிமுறைகள் எல்லாம் பொதுவான வாழ்க்கைக்கு பொருந்துமே ஒழிய காதலுக்கு அது நிச்சயம் பொருந்தாது. காதலில் சில நேரம் மலரை அனுப்பினால் கல்லும் வரலாம், முள்ளும் வரலாம். சில நேரம் காயை எதிர்பார்த்து அனுப்புவது கனியாகவும் திரும்பி வரலாம். விதிமுறைக்கும் வரைமுறைக்கும் சிக்கிக்கொள்ளாத காதலில் சிவாவும் சிக்கிக்கொண்டான். அலுவலகத்தில் உட்கார்ந்து ப்ரூஃப் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு வேலை ஓடவில்லை. அவன் மனம் முழுக்க மணி வியாபித்திருந்தாள். நேற்று அவள் அலுவலகத்திற்கு அனுப்பிய கடிதம் இந்நேரம் அவள் கைகளுக்கு கிடைத்திருக்குமோ? படித்து என்ன நினைத்திருப்பாள்? சீ, நீயும் 3ஆம் தர மனிதனாய் நடந்து கொண்டாயே. இதற்காகத்தான் சிலந்தி வலை பின்னுவது போல் திட்டமிட்டு பழகினாயா? தூண்டில் போடத்தான் நண்பனாய் வேஷம் போட்டாயா? உன்னை மாதிரி வேஷதாரியிடம் பழகியதே தவறு. உன் நட்புக்கு குட்பை என்று அறைந்து விட்டு போவாளா? இல்லை, நானும் உங்களை விரும்புகிறேன் சிவா. ஆனால் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாமத்தான் இத்தனை நாளும் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நமக்குள் இருந்த மௌன திரையை நீங்களே விளக்கிட்டீங்க. வைக்கப்பட்டு சிரிப்பாளா? தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் காதலை பலூன் மாதிரி பற்றென்ற முகத்துக்கு நேரே உடைப்பதை விட கடிதத்தை தெரிவிப்பதில் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்தது. கடிதம் உரியவரிடம் போய் சேர்ந்திருக்குமா? வேறு யாரேனும் படித்திருப்பார்களோ? நேரில் கொடுத்திருக்கலாமோ என்றெல்லாம் எண்ணி தெவிக்க வைக்கும். இன்னும் அதிகமாய் நாம் பேசியவரை நினைக்க வைக்கும். காதல் கடிதலுமே சுகமளிப்பதாய் இருந்தது. மனிஷாவை முதலாய் ஒரு பிரஷ் மீட்டில் சந்தித்தான் சிவா. முதல் நாள் முதல் பார்வையிலேயே பச்சக்கென்று இவன் இதயத்தில் ஒட்டிக்கொள்ள இவனே வழியே சென்று பேசினான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் எந்த பத்திரிகையிலிருந்து வர்றீங்க? அவன் கேள்விக்கு மென்மையாய் புன்னகைத்தவள், பத்திரிகையில் டிவி என்றாள். எந்த டிவி? அவன் கண்கள் விரிய கேட்டான். மூன் டிவி என்று தான் பணிபுரியும் தனியார் டிவியின் பெயரை சொன்னாள். இத்தனை நாளாக உங்களை பார்க்கவே இல்லையே, இந்த மின்னல் எப்படி கண்ணில் படாமல் போனாள் என்ற ஆச்சரியம் அவனுக்கு. இல்லை, நான் நேற்று தான் ஜாயின் பண்ணினேன் என்றவள் மேற்கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் மௌனவாய் தலையை திருப்பி கொண்டாள். கையில் வைத்திருந்த பேனாவின் மூடியை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தாள். கடவுளுக்கு வேண்டுமானால் பக்தனிடம் பேசுவதற்கு நேரமோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பக்தனுக்கு அவன் கோரிக்கை, விருப்பு, வெறுப்பு, சோகம், சந்தோஷம், அழுகை அனைத்தையும் அவனிடம் தானே சொல்லியாக வேண்டும். சிவாவுக்கு மணி அப்படித்தான் தோன்றினாள். காதல் தேவதையாக, கடவுளாக அவளின் வாழ்நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றியது சிவாவுக்கு. வீட்டில் ஒருத்தி 28 தாண்டி முதிர்கண்ணியாய் இருப்பது அவன் மூளையிலிருந்து மறைந்தே போக எதிரே இருப்பவளின் மடியில் முகம் புதைத்து துக்கம், சந்தோஷம் இரண்டையும் பகிர்ந்து கொள்ள தோன்றியது. இதற்குள் சம்பந்தப்பட்ட விஐபி ஹாலுக்கு வந்துவிட அவரது பேச்சை குறிப்பிடுக்க ஆரம்பித்தாள் மனிஷா. சிவா அவளை குறிப்பிடுத்தான். வட்டமான முகம், கீற்று போன்ற நெற்றி, காட்டில் அலைபாயும் சுருண்ட கேசம், பார்க்கும் போதே செல்லமாய் திருகத் தோன்றும் கூரான நாசி, சின்னதாய் செதுக்கிய உதடுகள். இவற்றை விட குழந்தைத்தனமான அவளது பேச்சுதான் சிவாவை வெகுவாக கவர்ந்தது. பேட்டி முடிந்து அனைவரும் பரபரப்பாய் எழுந்து போக சிவா மட்டும் எங்கே வெறித்து கொண்டிருந்தான். மனிஷா ஒரு நிமிடம் அவனை உற்று பார்த்துவிட்டு, சார், நீங்கள் கிளம்பலையா என்றாள். அப்போதும் அவனிடம் சலனமில்லை. ஒருவேளை தான் கேட்டது காதில் விழவில்லையோ, காது கொஞ்சம் மந்தமோ என்று எண்ணியவள் சார் என்று சத்தமாகவே அழைத்தாள். அவன் கனவில் இருந்து விடுபட்டவன் போல் விழித்தான். என்ன கேட்டீங்க என்றான்.
சரிதான், இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு பழக்கம் போகலையா என்று சிரித்துக்கொண்டே குறிப்பெடுத்த தாள்களை படித்து ஹேண்ட்பேக்கில் வைத்தாள். பள்ளிக்கூடத்து பழக்கமா? அவன் அவளை அசட்டையாக பார்த்தான். ஸ்கூல் பசங்க தான் பாடம் போர் அடிச்சுக்கிட்டா முழிச்சுக்கிட்டே தூங்குவாங்க. சிந்தனை முழுக்க தூங்கி கொண்டிருந்தாலும் கண்கள் மட்டும் பாடத்தை கவனிப்பதாய் பாசாங்க செய்யும். அதான் அந்த பழக்கம்தான் இன்னும் போகலையா? அவள் விளக்கத்துக்கு இவன் மீண்டும் சிரித்தான். நான் உறங்கவில்லை பெண்ணே, உன்னையே நினைத்து கொண்டிருந்தேன் என்றால் நம்புவாயா நீ? ஒரு பெண் முதல் சந்திப்பிலேயே இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்த முடியும், இதயத்தை பறித்து கொள்ள முடியும் என்றால் யாராவது நம்புவார்களா? ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். உலகமே உருண்டை என்று சொல்பவர்கள் இதையும் நம்பித்தான் ஆக வேண்டும். அவள் சொந்த பந்தம் தெரியாது, எந்த ஊர் தெரியாது, அவளது ரசனை எப்படிப்பட்டது தெரியாது, பிடித்தது பிடிக்காது இப்படி எதுவுமே தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாமல் வருவதற்கு பெயர்தான் காதலா? யோசனையுடன் அவளை பின்தொடர்ந்தான். அவள் பெயரை கேட்டு தன் பெயரை கேட்டு அவள் கேட்காமலேயே சொன்னான். பஸ் நிறுத்தத்தில் அவளோடு சேர்ந்து நின்ற போதுதான் அவனுக்கு சட்டென்று மூளையில் உரைத்தது. பிரஸ் மீட்டில் அந்த விஐபியின் பேச்சை குறிப்பெடுக்க எப்படி மறந்து போனேன்? எடிட்டர் கேட்டால் என்ன பண்ணுவது? அவன் பதற்றத்துடன் பேட்டியின் விவரத்தை அவளிடம் கேட்க அவளுக்கு ஏனோ அந்த பதற்றம் பிடித்திருந்தது. காதல் கண்ணை மறைத்துவிடும் என்பார்கள், அது கடமையை மறைத்து விடுமா என்று தனக்குள் கேள்வி எழுப்பிக் கொண்டான் சிவா. அவர் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் பேசினதைத்தான் இங்கும் பேசினார். மனிஷா விவரம் சொல்ல அவன் மனதுக்குள் குறித்து கொண்டான். அதற்கு பிறகு அடிக்கடி செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர்கள் சந்தித்து கொண்டாலும் மனிஷா மட்டுமே அவனுக்கு முக்கிய செய்தியானாள். அவஸ்தையாய் நகம் கடித்தான். வார்த்தைகள் தடுமாறி வந்து விழுந்தன. சிரிப்பதற்கு ஏதும் இல்லாவிட்டாலும் அவளை பார்த்து சிரித்தான். கனவில் அவளோடு கைகோர்த்து நடக்க கடைசியில் கடிதம் எழுதிவிட்டான். காதலியும் தெரிவித்தாகிவிட்டது. முடிவு தெரியாமல் அவஸ்தையாய் சேரில் உட்கார்ந்து தவித்து கொண்டிருந்துக்க செல்போன் சிலுங்கியது. இவன் எடுத்து ஹலோ என்றான். எதிர்முனையில் இவன் சற்றும் எதிர்பார்க்காத மனிஷா. மணி, அவன் குரலில் சந்தோஷம் பிரவாகப்படுத்த ஓடியது. நாளைக்கு ஈவினிங் கன்னிங் சிலை அருகே பீச்சில் வெயிட் பண்ணுங்க, நான் வர்றேன் என்றவள் சட்டென்று போனை துண்டித்து விட்டாள். அவள் சொல்ல போகும் பதிலுக்காக சிவா காத்திருக்க ஆரம்பித்தான். தன் மீது எச்சமிடும் காக்கைகளை விரட்டி அடிப்பது போல் கையில் ஒற்றை சிலம்புடன் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தாள் கண்ணகி. பூம்புகாரில் பிறந்த அந்த வணிகர்குல மாது அந்த காலத்தில் சென்னையை பார்த்தாலோ இல்லையோ என்று சலித்து போகும் அளவுக்கு சென்னை மாநகரின் புகை காற்றை சிலையாகி சுவாசித்து கொண்டிருக்கிறாள். சிலைக்கு பக்கத்தில் புல்தரையில் அமர்ந்து இருந்த சிவா எதிரே தெரிந்த பிரசிடென்சி கல்லூரி மணிக்கூண்டில் நேரம் பார்த்தான். 5 ஆகியிருந்தது. சொந்தமாய் வாட்சி வாங்க கூட காசில்லை. இதில் காதல் கேட்குதா? அறிவு அதட்டினாலும் மனசு மௌனக்கொடி பிடித்தது. ஏன் ஏழை காதலிக்க கூடாதா? பணக்காரன் மட்டுமே காதலிப்பதாய் இருந்தால் நாட்டில் இத்தனை ஜனத்தொகை வந்தே இருக்காதே. ஆசை 6 என்று ஞானிகள் சொல்லலாம். ஆனால் ஆசைதான் ஒருவனை வாழ்வில் உயர்த்துகிறது என்பதை ஞானிகள் எப்படி மறந்தார்கள்? வீடே இல்லாதவன் வீடு கட்ட ஆசைப்படும் போது அதற்காக உழைக்கிறான், பணம் சேமிக்கிறான், சிக்கனத்தை கடைபிடிக்கிறான், செழிப்பாய் வாழ்கிறான். வீடு வேண்டாம் என்று ஆசையை உதறினால் தெருவில் தான் நிற்க வேண்டும். காசு வேண்டாம் என்று உழைப்பை விட்டால் பட்டினி கிடந்து மனிதகுலம் மாண்டுதான் போகும். பரீட்சையில் பாஸ் பண்ண வேண்டும், மாநிலத்திலேயே முதலாவதாக வர வேண்டும் என வெறிதான் ஒருவனை இரவு பகலாய் கண் விழித்து படிக்க வைக்கிறது. ஆசைக்கும் காதலுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. ஆசை ஒரு பொருளின் மீதும் வரலாம், ஒரு பெண்ணின் மீதும் வரலாம். பெண்ணின் மீது வரும் ஆசைக்கு பெயர் காதல். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஆசை வேண்டும், காதல் வேண்டும். அது லட்சியத்தை உருவாக்கி மனிதனை உயர்த்தும். அவனது சிந்தனை சின்ன கொலுசொலியில் கலைந்தது. நிமிர்ந்தவன் எதிரே மனிஷா நின்று கொண்டிருந்தாள். மனதுக்கு பிடித்தவர்களின் காலடி சத்தம் மட்டுமல்ல, சைக்கிள் மணியோசை, ஸ்கூட்டர் ஒளி அனைத்தையும் கண்டுகொள்ள முடிகிறது. மற்றொரு ஒளிகளில் இருந்து வேறுபடுத்தி வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உட்காருங்க என்று புல்தரையை காட்டினான் சிவா. மாலை ஒளியில் அவள் அணிந்திருந்த மஞ்சள் நிற ஷிஃபான் புடவை அவள் நிறத்தை இன்னும் கூட்டி காட்டியது. மணி அவனை பார்வையால் அளந்தபடியே அமர்ந்தாள். 6 அடிக்கும் சற்று குறைவான உயரம். மாநிறம் என்றாலும் பிங்க் கலர் சட்டையும் கருப்பு பேண்ட்டும் அவனுக்கு எடுப்பாக இருந்தது. தலைமுடியை நெற்றிக்கு நேராக தூக்கி வாரி இருந்தான். இருவரிடையே
அவர்களிடையே நீண்ட மௌனம் நிலவியது. வார்த்தைகளை விட மௌனம் வலிமையானதுதான் என்றாலும் காதல் ஆரம்பிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மௌனம் அவஸ்தையை கொடுக்கும். சிவாவுக்கும் அது நிகழ்ந்தது. அவன்தான் மௌனத்தை உடைத்து பேச ஆரம்பித்தான். என் மீது கோபமா மணி என்றான். எதற்கு? வந்ததிலேருந்து பேசாம இருக்கியே. பேசலாம் தான் நினைக்கிறேன், ஆனால் வார்த்தை வரமாட்டேங்குது. பெண் புதிராக இருக்கும் வரைதான் ஆண்கள் மௌனமாய் இருப்பார்கள். பெண்கள் புரிய வைத்து விட்டால் ஆண்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். அவளது வார்த்தையே இவனுக்கு பாதி பதிலை தந்துவிட்டது என்றாலும் அதையும் அவள் வாயால் கேட்க இவனுக்கு ஆசையாய் இருந்தது. நான் எழுதிய கடிதம் வந்ததா மணி? ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்தான். என்ற ஒற்றை சொல்லை மட்டும் முதிர்த்துவிட்டு அவள் தலை குனிந்து கொண்டாள். தமிழில் 2 லட்சம் வார்த்தைகள் இருக்கும்போது உனக்கு இந்த என்ற மெய் மட்டும்தான் கிடைத்ததா பெண்ணே? மனதுக்குள் கேட்டுக்கொண்டான். வீட்டில் யார் யார் இருக்காங்க சிவா? அவள்தான் ஆரம்பித்தாள். புதிதாய் காதலிப்பவர்கள் முதலில் தங்களை விட மற்றவர்களை பற்றித்தான் அதிகம் பேசுவார்கள். அதிக விஷயம் தெரிந்ததாய் காட்டிக்கொள்வார்கள். அதன் பிறகு பிறரை பற்றி கவலைப்படாமல் தங்களை பற்றியே பேசுவார்கள், சிந்திப்பார்கள். அந்த வகையில் மணியின் கேள்வி அமைந்து இருந்தது. அம்மா, அக்கா, தங்கை, நான். அப்பா தவறிட்டான் என்றான். எங்க வீட்டிலேயும் ஒரே அப்பா, ஒரே அம்மா, ஒரு தங்கை. மூத்த இளவரசி நான் என்றாள் மணி சிரித்து கொண்டே. இளவரசிக்கு இந்த இளைய ராஜகுமாரனை பிடிச்சிருக்கா? பிடிக்காமலா இவ்வளவு தூரம் வருவேன்? அவள் மயக்கமாய் சொல்ல சிவாவுக்கு உடம்பு சிலிர்த்தது. நெஞ்சில் சிலீர் என்ற மலை தூறல் வந்து விழுந்தது போல் இருந்தது. உடம்பெங்கும் புது ரத்தம் பாய்ந்து கண்ண கதுப்பை சூடாக்கியது. இனிமே இந்த உலகில் எதுவுமே வேண்டாம். இந்த பெண்ணின் பதில் தந்த சந்தோஷம், மகிழ்ச்சி இது போதும் என்று எனக்கு தோன்றியது. ஒரு ஆணின் காதலை ஒரு பெண் நிராகரித்தால் அங்கே அவனது கௌரவம் நசுக்கப்படுகிறது. அவனது மென்மையான மனது உதைத்து தள்ளப்படுகிறது. ஒரு பெண்ணின் மனதை கவர முடியாமல் நீ எல்லாம் என்ன சாதிக்கப் போகிறாய் என்று மனசாட்சி கேள்வி எழுப்பது. இப்படி எந்தவித அவமானமும் அழுகைக்கும் இடமின்றி கேட்டதும் மறுப்பில்லாமல் காதல் கிடைப்பது எத்தனை பேருக்கு சாத்தியம்? சிவா கர்வமாய் அவளை நோக்கினான். நீங்க சரியான மரமண்டையா சிவா? மணி கேட்க எதுக்கு என்று விழித்தான். இல்லை, நான் வேலை மனக்கெட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் கூட வந்து தனியாக பீச்சில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு ராஜகுமாரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு அபத்தமான கேள்வி. கடற்கரையில் வந்து பேசுகிற எல்லாருமே காதலர்கள் கிடையாது. ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். சிலர் பிரியத்துக்கு வந்திருக்கலாம் இல்லையா? ஆரம்பமே அபசகுணமாக பேசாதீங்க சிவா, அதை என்னால் தாங்க முடியாது. அவள் வருத்தம் தோய்ந்த குரலில் பேச, நெருப்புன்னு சொன்ன வாய் சுட்டுணுமா மணி? எதுக்கு ஃபீல் பண்ணுற என்றான். இல்லை சிவா, நான் அப்படி நினைக்கல. நமது எண்ணங்கள் தான் நம்மை வாழ வைக்குது. எண்ணத்தின் வெளிப்பாடு தான் வார்த்தை. வார்த்தைகளுக்கு எப்போவுமே பலமான சக்தி உண்டு. அதைத்தான் நம் முன்னோர் வாய் சொல் தலை மூட்டை என்றார்கள். ஸோ நாம் மட்டுமல்ல, இந்த உலகில் யாராக இருந்தாலும் பாசிட்டிவாகத்தான் நினைக்க வேண்டும், பேச வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவள் நான். அவளது பேச்சு வித்தியாசமான மனிஷாவை வெளிச்சம் போட்டு காட்டியது. இவள் மென்மையான குணம் படைத்த சென்சிட்டிவ் டைப்பா? பாசிட்டிவ் எண்ணம் கொண்ட வாழ்க்கை மீது நம்பிக்கை பிடிப்புள்ளவளா? தெரியவில்லை அவனுக்கு. அடுத்த பகுதியில் சந்திப்போமா?